எங்கட இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய உயிர்களை கொண்ட ஒரு விஷயம் இனவாதம், மதவாதம், சாதிவாதம். ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் இறந்து போறார்கள். சகோதரங்கள் என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை. அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா. இன்றைய தினம் பார்த்தீங்களன்னு சொன்னால் ஒரு இயற்கையின் சங்கமம் மாதிரி நல்ல மரங்களுக்கு நடுவில் நான் நிற்கிறேன். இது எங்கள்ட வீட்டில் இருக்கக்கூடிய முன்பகுதி. அதாவது இங்கால் பக்கங்கள் பார்த்தீங்களன்னு சொன்னால் வாழை, தென்னை, செம்பரத்தை இருக்குது. அதோட எங்கள்ட ஒரு பெரிய ஒரு விஷயம் வேப்ப மரம் இன்னமுமே தரிக்காமல் இருக்குது. தரிக்க போகிறோம்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்னமுமே தரிக்கையில் மனசு இல்லாமல் இப்படியே விட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு காட்சிகளுக்கு நடுவில் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இன்றைய தினம் என்ன விஷயம் பகிர்ந்து கொள்ள போறேன்னு சொல்லி சொன்னா, பள்ளிக்கூட காலத்துல இருந்து இன்றைக்கு திருமண பந்தம் வர இணைச்சி கொண்ட காதலை பற்றி தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். உண்மைக்குமே இந்த காதல் பார்த்தீங்களன்னு சொன்னா அவ்வளவுத்துல ஒரு அற்புதமான விஷயமா இருக்குது. இந்த காலத்து பிள்ளைகள்ட்ட எல்லாம் காதல் என்று சொன்னா என்ன, அது ஒரு கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இல்லாட்டி அது ஒரு கழிவு கட்ட விஷயமா இருக்குது. இப்படி ஒரு விஷயத்தை நான் சொல்லக்கூடாது. ஆனா காதல் என்ற விஷயத்துல அப்படித்தான் ஒரு கசப்பான விஷயங்கள்லாம் இப்ப இருக்கிற தலைமுறையினர்ல நடந்து கொண்டிருக்குது. ஆனா நான் சொல்ல போற விஷயமும் இந்த காலத்து தலைமுறையினர்கிட்ட கதை தான். ஆனா அவை இந்த காதல் எவ்வளவு தூரம் புனிதமா இருந்தது, அது என்னெல்லாம் பிரச்சனையை எதிர்கொண்டது, முக்கியமா அந்த பிள்ளை எப்படிப்பட்ட ஒரு பிள்ளை, எப்படி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தார்கள், குடும்பத்தின் ஆதரவு எப்படி இருக்குது, இதை பற்றி தான் இன்றைய தினம் பேச போறேன். இன்றைய தினம் இதை முக்கியமா பகிர்ந்து கொள்றதுக்கு காரணம் காதல் என்றாலே ஒரு எதிர்மறையான விஷயமா எங்கள்ட தமிழற்ற சமுதாயத்துல மாறிக்கொண்டு வருது. ஆனா அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் கவிஞர்கள்ட்ட போய் கேட்டு பார்த்தா தெரியும் காதல் எவ்வளவு தூரம் புனிதமான விஷயம் என்று சொல்லி. ஏன்னா அவ்வளவு காதல் அள்ளி தெளிச்சிருப்பார்கள் ஒவ்வொரு விஷயத்திலையுமே. சரி, அப்படி இருக்கேக்க ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறுகின்றது என்ற ஒரு குழப்பங்கள் இருக்கின்ற இந்த கட்டத்துல இந்த கதை ஒரு சரியான விதமா இருக்கும் என்ற ரீதியில உங்களோட பகிர்ந்து கொள்ள தயாரா இருக்கிறேன். வாங்க காணொலிக்குள்ள செல்லலாம். காணொலிக்குள் செல்ல முன்னம் எங்களுடைய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து கொண்டீங்கன்னு சொன்னா எங்கள்ட காணொலிகள் பிறகு நான் அப்படியே சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க வேண்டியதுதான். சரி, ஓகே. இப்போ நாங்க விஷயத்துக்குள்ள வருவோம். உண்மைக்குமே இந்த அக்கா எனக்கு நல்ல பரிச்சயமான ஒரு அக்கா, என்னோட நல்ல பழக்கமான ஒரு அக்கா. நிறைய நாளைக்கு பிறகு நாங்கள் சந்திச்சிருந்தாங்க. எனக்கு அவாவை சந்திச்சதுல சரியான சந்தோஷம். என்னன்னு சொன்னா அவாப்பட்ட கஷ்டங்களை நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து கொண்டு வந்திருக்கிறேன். எங்கட இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய உயிர்களை கொண்ட ஒரு விஷயம். இலங்கை மட்டும் இல்லை, நிறைய இடங்கள்ல நிறைய உயிர்களை கொல்ற ஒரு விஷயமா இருக்கிறது இந்த இனவாதம், மதவாதம், சாதிவாதம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்த சொல்லி கொண்டே போகலாம். அப்படித்தான் எனக்கு பிடிச்ச ஒரு அக்கா, நான் நிறைய காலத்துக்கு பிறகு சந்திச்ச அந்த அக்காண்ட அம்மா அப்பாவும் அந்த ஒரு பிரச்சனையால தான் இறந்து போகிறார்கள் சின்ன வயசுலேயே. ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் இறந்து போறார்கள். சகோதரங்கள் என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை. ஒண்டை விட்ட சகோதரங்கள், அதுவுமே ஆம்பளை சகோதரங்கள். அப்படி இருக்கேக்க அவைகளோடு சேர்ந்து வீட்டில் இருக்கிறது ஒரு சரிவராத ஒரு விஷயம் என்று சொல்லிட்டு இந்த அக்காவை அந்த குடும்பம் அவை சித்தி குடும்பம் தான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு விடுதிக்கு கொண்டு போயிட்டு சேர்த்து விடணும். ஒரு அனாதை ஆசிரமம் என்று சொல்லி கூட சொல்லலாம். உண்மைக்குமே யாருமே இல்லாதவர்களை தத்தெடுக்க நிறைய தாய்மார்கள், தந்தைமார்கள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஆசிரமங்கள். அந்த ஆசிரமத்தில் இந்த அக்காவை கொண்டு விடணும். இந்த அக்கா எப்படி என்று சொன்னால் ஒரு வீர தமிழச்சி என்றே சொல்லலாம். எல்லா விஷயத்துலையுமே கை தேர்ந்தவா. அவளுக்கு தெரியாத விஷயங்கள் என்று சொல்லி ஒன்றுமே இருக்காது. அப்படி சகல விஷயமுமே தெரிஞ்ச அக்கா. ஆனா சரியான பண்பு இருக்குது. யாரையுமே தலை நிமிந்து கூட பார்க்க மாட்டா. இப்படி பள்ளிக்கூட காலத்துல அதாவது விடுதியில இருப்பா. விடுதியில இருந்து பாடசாலைக்கு போவா, பாடசாலையிலிருந்து விடுதிக்கு வருவா. அப்படித்தான் இவாண்ட வாழ்க்கை வட்டம் போய் கொண்டிருக்குது. யாரையுமே தெரியாது. விடுதியில இருக்கக்கூடிய ஆட்கள், அதே நேரம் பாடசாலையில பழகக்கூடிய மாணவர்கள், ஆசிரியர்கள், இவ்வளவுதான் இவாண்ட ஒரு வட்டாரமாவே இருக்குது. இதை தாண்டி வெளியில யாருமே அவளுக்கு தெரியாது. அப்படி இருக்க காப்போத்தா சாதாரண தரம் என்று சொல்லி எங்கண்ட இலங்கையில அது ஒரு பரீட்சை. அந்த பரீட்சையை தாண்டினா அடுத்த கட்டம் காப்போத்த உயர்தரம், அதுக்கு அடுத்த கட்டம் எங்களுக்கான வேலைகள், மேல் படிப்புன்னு சொல்லி போய்கொண்டே இருக்கலாம்.
இவன் வந்து இந்த காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் வந்து சரியான முறையில் தேர்ச்சி ஆகிறா. பிடிச்ச பாடத்தை தெரிவு செய்ய வந்து பார்த்தீங்களன்னு சொன்னால் இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, காப்போத்தா சாதாரண தரம் வரையும் அந்த ஆசிரமத்திலேயே வகுப்புகள் ஏற்பாடு செய்து பாடசாலை கல்வி அதோட ஆசிரமத்தில் கற்கக்கூடிய கல்வி என்ற மாதிரி போய்கொண்டிருக்கும். அதுவே காப்போத்த உயர்தரம் என்று சொல்லி வரைக்க அந்த ஒரு கல்வி முறை காணாது. அப்படி இருக்க வெளியில போக வேண்டி வரும். முதல் முறையா அந்த அதாவது தன்னுடைய தாய் தந்தையரை இழந்த பிறகு ஆசிரமத்துக்கு வந்த பிற்பாடு முதல் முறையா வெளியில போறா. முதல் முறையா வெளியில போறான்னு தனியா வெளியில போறா. 4 பேரை பார்க்க போறா. 4 பேரோட கதைக்க போறா. வெளி பாடசாலை மாணவர்களோட குறிப்பாக கதைக்க போறா. ஆண் மாணவர்களோட குறிப்பாக கதைக்க போறா. அவக்கு ஒரே பதட்டம். என்னென்னு சொன்னா, ஒரு கூட்டுக்குள்ளேயா வாழ்ந்த ஒரு பிள்ளை, கூட்டுக்குள்ளேயே அடப்பட்ட மாதிரி ஆசிரமத்துக்குள்ளே இருந்து வளர்ந்த பிள்ளை வெளியில போகுது. ஆனா அந்த ஆசிரமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து அவள் அளப்பெரிய நம்பிக்கை கொடுத்து வெளியில விடினும். வெளியில போவேக்க பிள்ளை வந்து படிக்குது. படிச்சு கொண்டிருக்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, இவ அப்படியே அந்த டியூஷனுக்கு போறேன்னு சொன்னா ஒரு பஸ்ல தான் போவா. அந்த பஸ்ல அவாவுடைய படிக்கக்கூடிய அவாண்ட வகுப்பு மாணவன் அவாக்கே தெரியாம பாக்குற. இந்த விஷயம் அவாக்கு தெரியாது. ஏன் அந்த மாணவன் யாரென்று கூட அவாக்கு தெரியாது. இதுக்கு பிறகு சுவாரஸ்யமான கதை வருது பாருங்க. யாரென்று சொல்லி அவாக்கு தெரியாது. காலங்கள் போகுது. 1 மாச கணக்கா வந்து அந்த தனியார் கல்விக்கு வந்து போய் கொண்டிருக்கிறா. தனியார் கல்விக்கு போய் கொண்டிருக்க திடீரென்று ஒரு மாணவன் அவர் வந்து சொல்றாரு, இந்த இவர் வந்து உங்களை விரும்புறாராம், உங்களை கல்யாணம் கட்ட சொல்லி ஆசைப்படுறாராம் என்று சொல்லுவாக்கு உடனே அழுக வந்து, யார் அவர், எனக்கு யாரென்று தெரியாது. ஏன்னு சொன்னா முதன்முறையா ஒரு ஆண் வந்து கதைக்கிறார், தெரியாத ஒரு ஆண் வந்து கதைக்கிறார். அந்த கதையும் வந்து எப்படி இருக்குது. அப்படி இருக்க வந்து உண்மைக்குமே அவாக்கு அழுக வந்துட்டான். அழுக வந்தோன்னா அந்த இடத்த விட்டு போயிட்டான். அந்த இடத்த விட்டு போயிட்டா அப்படியே வந்து 6 மாத காலத்துக்கு மேற்பட்ட கால பகுதியா படிப்பு வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. இவாக்கு ஒரே ஆர்வமா இருக்குது. அவர் என்ன விரும்பினவர் என்று சொல்லி பார்க்கணும்னு சொல்லி ஒரு பக்கத்தால் ஆர்வமா இருக்க வந்து இவர் தான் ஆளுன்னு சொல்லி தெரிஞ்சுது. பார்த்தா அதுக்கு பிறகு டியூஷனுக்கு வாரதையே காணையில. ஒருவேளை என்னாலதான் இவர் வந்து படிப்பை நிப்பாட்ட போறாரோ என்ற ஒரு ஏக்கத்துல வந்து அந்த கதைச்ச ஆணட்டியை திருப்பவும் போய் சொல்றா. இவ திருப்ப போய் சொல்றா, ஏன் அவர் டியூஷனுக்கு வாரில்லை, நீங்க சொன்ன ஆளை வந்து நான் தெரிஞ்சு கொண்டேன். அவர் இப்போ டியூஷனுக்கு வாரில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். என்னால படிப்பை விட தேவையில்லை, நீங்க வந்து படிக்க சொல்லுங்க என்று சொல்ல அதுக்கு பிறகு வந்து 2 பேருமே படிக்கணும். 2 பேருமே படிச்சு முடிச்சு 2 பேருமே படிக்கணும். அது வரைக்கும் எந்த ஒரு தொடர்பாடலுமே வந்து இருக்கல. அதுதான் உண்மையான ஒரு விஷயமா சொல்லி கொள்ளணும். அப்படியே படிச்சு கொண்டிருந்து பரீட்சையுமே வந்து வருது. பரீட்சையில் வந்துட்டு போயிட்டு பரீட்சையெல்லாம் எழுதினோம். பரீட்சை எழுதின இறுதி கட்டம் 2 பேருமே முதல் முறையா ஒருத்தர் நேருக்கு நேர சந்திக்கணும். அப்படி நேருக்கு நேர சந்திக்க இந்த அக்கா வந்து ஒரு கடிதம் கொடுத்துருக்குறா அந்த அண்ணாக்கு. அந்த அண்ணாக்கு ஒரு கடிதம் கொடுக்க அந்த அண்ணா என்ன நினைச்சாராம், இது வந்து ஒரு காதல் கடிதம் தான் என்று சொல்லி நினைச்சு கொண்டு அந்த கடிதத்தை வந்து வேண்டி போட்டு வேண்டிக்கு இந்த அக்கா சொன்னோம், இதை கொண்டு வீட்டை வாசிச்சு பாருங்கொண்டு. அந்த கடிதத்துல அந்த அக்கா எழுதின விஷயம் என்னவா இருக்குதுன்னு சொன்னா, என்ன வந்து நீங்கள் விரும்புறேன்னு சொல்லி ஆரம்பத்துல சொல்லி 2.5 வருஷமா எனக்கு எந்த ஒரு தொந்தரவுமே தரையில, நான் வந்து இந்த பரீட்சையை ஒழுங்கா முடிக்கிறதுக்கு நீங்க ஒத்துழைப்பு செய்திருக்கிறீங்க, எந்த ஒரு தொந்தரவும் தராம. ஆனா இன்று வரைக்கும் நீங்கள் என்ன விரும்புறீங்கள் என்று சொல்லி நான் இடையால தகவல் அறிஞ்சு கொண்டுதான் வந்து இருக்கிறேன். என்ன விரும்பணும் என்று சொல்லி சொன்னா அது உங்களோட ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலை என்று சொல்லித்தான் நான் சொல்வேன். ஏனென்றா எனக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை. இப்ப திருமணம் என்று சொல்றது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் நினைச்ச மாதிரி திருமணம் செய்து அது வந்து ஒரு திருமணம் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள வராது. ஒரு உறவுகளை வந்து சேர்க்கிறது அதுதான் வந்து ஒரு திருமணம் என்ற ஒரு பந்தத்துக்குள்ளேயே வந்து வர 4 பேர் கூடி நின்று செய்யக்குதான் வந்து அது ஒரு நன்மையாகவும் இருக்கும். ஆனா எனக்கு சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை. அப்படி இருக்க நீங்கள் என்ன வந்து எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அது உங்களோட துர்பாக்கிய நிலை தான். நீங்கள் வந்து இதை விட்டுடுங்க, என்னை விட்டுட்டு உங்களோட வேலையை பாருங்க என்று சொல்லிட்டு வந்து அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறா. கடிதத்தில் எழுதின பிறகு அதுக்கு பிறகு அந்த 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறே இல்லை. திடீரென்று நிறைய நாளைக்கு பிறகு 2 பேருமே மீண்டும் சந்திக்கணும். அப்படி சந்திக்க அந்த அண்ணா அந்த அக்காட்ட வந்து சொல்றான், நீங்கள் எழுதின கடிதத்தை நான் வாசிச்சு பார்த்தேன். அதை வாசிச்சு பார்த்த உடனே தான் நான் உங்களை தான் திருமணம் செய்யணும் என்று சொல்லி எதிர்பார்த்து இருக்கிறேன். நீங்கள் ஓமென்று சொல்லி சொன்னா நான் உங்களை திருமணம் செய்வேன் அண்ட் அதுக்கு அந்த அக்கா என்ன சொன்னான்னு சொன்னா, சரி உன்னை நான் திருமணம் செய்து கொள்றேன், உங்களை நான் திருமணம் செய்து கொள்றேன், எந்த ஒரு ஆட்சேபனையுமே வந்து அதுக்கு இல்லை. நாங்கள் வந்து முதல்ல எங்கள்ட படிப்பை வந்து முடிப்போம், அதுக்கு பிறகு உங்கள்ட அம்மாண்ட சம்மதத்தோட மட்டும்தான் இந்த திருமணம் நடக்கணும் என்று சொல்லிட்டு வந்து 2 பேருக்குமே பல்கலைக்கழகம் கிடைக்குது. 2 பேருமே பல்கலைக்கழகம் படிச்சு நல்ல ஒரு வேலையில வந்து செட்டில் ஆகினோம்.
2 பேருமே வேலையில செட்டில் ஆன பிறகுதான் இந்த திருமண கதை வந்து வீட்டை போகுது. வீட்டை போனோன்னும் அந்த அண்ணா இந்த அம்மா என்ன சொல்றான்னு சொன்னா, அந்த பிள்ளைக்கு யாருமே இல்லை, யாருமே இல்லாத ஒரு பிள்ளையை கொண்டு வந்து நீ என்ன செய்ய போற? எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை வெளிநாட்டுல இருக்குது, அந்த பிள்ளைய வந்து திருமணம் செய்து நீ அப்படியே வெளிநாட்டுல செட்டில் ஆகு என்று சொல்லிக்க வந்து அந்த அண்ணா என்ன சொன்னாருன்னு சொன்னா, இல்லை நான் திருமணம் செஞ்சா அவத்தான் திருமணம் செய்வேன், நீங்கள் ஒத்துக்கொள்ளாட்டி நான் வாழ்க்கையிலுமே திருமணம் செய்ய மாட்டேன், நான் அப்படியே தான் இருக்க போறேன் என்று சொல்லி காலங்கள் உருண்டோடுது. 1 வருஷ காலப்பகுதிக்கு மேலே ஆயிட்டுது. அப்படி ஆன உடனும் தாய் என்ன யோசிக்கிறான்னு சொன்னா, அப்படியே இருக்கிறான், வயசுமே வந்து போய் கொண்டிருக்குது, சரி அந்த பிள்ளைய ஒருக்கா கூட்டி கொண்டு வா பாப்போம் ரெண்டோனும். முதலா அந்த பிள்ளை வீட்டை வருது. வீட்டை வந்தோனும் அந்த தாய்க்கு அந்த பிள்ளைய வந்து சரியா பிடிச்சு போகுது. 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி கொள்ளினோம். தாயும் அந்த மருமகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விரும்பி கொள்ளினோம். இது வந்து முதலாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கிற காதலை தாண்டி அந்த தாய்க்கும் மருமகளுக்கும் இடையில திருப்ப ஒரு காதல் வளர்ந்துட்டு போல இருக்கு. அப்படி 2 பேருமே வந்து விரும்பி கொள்ளினோம். விரும்பினோனும் இந்த பிள்ளையை தான் வந்து மருமகளா எடுக்கணும் என்று சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டா. ஆனா அதுக்கு வந்து என்ன சொல்றான்னா, நீங்கள் நல்ல வேலையில செட்டில் ஆயிட்டீங்க, இந்த வேலை வந்து நிரந்தரமான பிறகு நீங்கள் வந்து திருமணம் செய்து கொள்ளுங்க அப்படி என்று சொன்னோன்னா 2 பேருமே வந்து காலகாலமா வெயிட் பண்ணி அந்த திருமணத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 வருட காலத்துக்கு பிறகு அந்த திருமணம் நடைபெற்றது. இப்போ ஒரு கிட்டடியில தான். உண்மைக்குமே எனக்கு அந்த காதல் கதையை கேட்க அவ்வளவு தூரம் ஆசையா இருந்தது. ஏனென்று சொல்லி சொன்னா, இந்த காதல்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணிட்ட போய் நீ என்ன விரும்பணும்னு சொன்னோன்னா, அந்த பெண் வேண்டாம்னு சொல்றா. வேண்டாம்னு சொல்லல அந்த பெண் பயந்து போகிறானா, பயப்படுறா, நாங்கள் கொஞ்சம் மடக்கி பிடிக்கலாம் என்று சொல்லித்தான் வந்து ஒரு ஆண் இந்த மனநிலை இருக்கு. ஆனா அந்த ஆண் என்ன நினைக்கிறாருண்டா, யாரென்றே தெரியாத ஒரு பிள்ளை முதன்முறையா பாக்குறேன், இவதான் என்ற மனைவி என்று சொல்லி டிசைட் பண்ணிட்டு இருந்த போதும் கூட அவளுக்கு விருப்பம் இல்லாம நான் அவளை சீண்டக்கூடாது, அவளோட நெருங்கக்கூடாது, அவளோட கதைக்க கூட கூடாது. 2.5 வருட காலமா விரும்பி இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ளாம, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொள்ளாம. இன்றைக்கு எவ்வளவு தூரம் புனிதமா இருக்கு சொல்லுங்க. அப்போ இந்த காலத்துல இப்படி ஒரு காதலை பார்க்க முடியாது. இதுல வந்து நான் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குதுன்னு சொன்னா, காதலிக்கிறதுல எந்த ஒரு தவறுமே இல்லை. ஆனா அந்த காதல் வந்து ஒரு ஆபத்தான முறையில அதையே வந்து பழிவாங்கும் படலமாக ஒரு சிலரும், அதை தங்கண்ட தேவைக்காக இன்னொரு சிலரும், அதை வந்து காதல் கடந்த ஒரு விஷயம் போகும், அதுக்காக சின்ன சின்ன பிள்ளைகளை ஏமாத்தி சீரழிக்கக்கூடிய நபர்களும் வந்து இந்த உலகத்துல இருக்கிற மத்தியில இன்னும் காதல் சாகவில்லை என்பதற்கு இந்த 2 ஜோடிகளுமே வந்து எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். உண்மைக்குமே வந்து எனக்கு அவ்வளவு தூரம் பிடிச்சிருந்தது. அந்த கதையை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இந்த கதை எப்படி இருந்தேன்னு சொல்லி நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நாளை தினம் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. நன்றி.